யாரும் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம் எல்லாருமே இண்டிபெண்டன்ஸ்க்காக பிஸியா இருக்காங்க. ரைட். அண்ட் நிறைய இந்த டைம்ல தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இல்லையா, ஸோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். ரைட். இதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் வருவார். சார்ஜென்ட் ரிப்போர்ட்டை மறந்துடுவாங்க. பட் சார்ஜென்ட் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். தென் we move to post independence. இது எல்லாமே கொஞ்சம் முக்கியம். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். இது குழப்பமா இருக்கா? எஸ், கொஞ்சம் வேகமா போறணும். கொஞ்சம் வேகமா எதுவும் போறணும். நான் பேசுறது கேட்கலாம். தனியா பேசிட்டு இருக்கிறோம். ஹலோ, கேட்குதா? கேக்குதுல்ல? தெளிவா கேக்குதுல்ல? எஸ் சார். எஸ் சார். போர் அடிக்கிற மாதிரி இருக்கோ? ஒரே மாதிரி போற மாதிரி இருக்கோ? எஸ். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அவ்வளோதான், முடிச்சிடலாம். ஸ்லைட் கம்மி தான், டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு இவ்வளவுதான் வரும். ரைட். கொஞ்சம் முக்கியமான இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது போக எக்ஸ்ட்ரா தான் வேண்டாம். ரைட். அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்ட் வித் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. இது ரொம்ப முக்கியம். ப்ரீ இண்டிபெண்டன்ஸோட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ரைட். அவ்வளவுதான், அந்த ரெண்டு ஸ்லைட் தான், வேற எதுவும் கிடையாது. ரைட். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. உங்களுக்கு அந்த நேம் தெரியும், யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். இது இவங்க தான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா யூஜிசி அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ரைட். ஸோ 1948 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷன். ரைட். ஃபர்ஸ்ட் கமிஷன், இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமிஷன் இதுதான். உமன் எஜுகேஷனுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுப்பாங்க அண்ட் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஹையர் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு, அது இந்தியாவுக்கு ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவங்க தான் வச்சிருப்பாங்க. வேர்ல்டு கிளாஸ். 1948ல இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள இந்தியா கிடையாது. 1948ல ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. பட் அப்போ வந்து என்ன அப்படின்னா, இவங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி, ஸோ நம்ம ஹையர் எஜுகேஷன் போய் எப்படி கொடுக்கணும், வேர்ல்டு கிளாஸா கொடுக்கணும்னு அவங்க அன்னைக்கு போட்ட சீட் தான் இன்னைக்கு இந்த க்ரோத் எல்லாத்தையும் காரணம். செகண்ட் 1952 செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். இவங்க எதாவது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. நம்ம இவங்க ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். முதலியார் கமிஷன். ஸோ மேல உள்ளது வந்து ஒன்லி ஹையர் எஜுகேஷன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் வந்து ஒன்லி ஹையர் எஜுகேஷன் மட்டும்தான். பட் ஹையர் எஜுகேஷன் வரும், ரெண்டுமே வரும். எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா 4 இயர் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். 4 இயர் ஹையர் செகண்டரினா இதுவும் சேர்த்து வரும். நம்ம பியூசின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ உள்ள அதெல்லாம் கிடையாது. இப்போ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஆக்ட் ஸ்கீம்லாம் வர மாறிட்டு, பட் இயர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சரியா? செகண்டரி எஜுகேஷன் கமிஷன்ல யாரோடது? டாக்டர் முதலியார் கமிஷன் 1952, 4 வருஷம் கழிச்சு வரும். அடுத்து கோத்தாரி. ராதாகிருஷ்ணன் கமிட்டிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிஷன் என்ன அப்படின்னா கோத்தாரி கமிஷன். ரைட். 1964. இந்த பாயிண்ட் மட்டும் போதும் உங்களுக்கு. இட் ரெக்கமெண்ட்ஸ் காமன் ஸ்கூல். ரைட். காமன் ஸ்கூல் அப்படிங்கும்போது கேர்ள்ஸ் பாய்ஸ் ரைட் இன்க்ளூசிவ் அப்படிலாம் இல்லாம ஒரு இன்க்ளூசிவா கொண்டு வந்தாங்க. காமன் ஸ்கூல் ரைட் ஃபார் ஆல், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு 14 சரியா? 6 to 14 மொத்தமா என்ன கொண்டு வராங்க? 14 வரைக்கும் என்ன கொடுத்துருவோம்? ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். ரைட். தேர்ட் முக்கியமான பாயிண்ட் 10+2+3. முதலியார் கமிஷன் கொண்டு வந்து அந்த பியூசி பிளஸ் டிகிரியை உடைச்சிட்டாங்க. 10+2+3 இந்த பேட்டர்ன். இப்போ வரைக்கும் நம்ம இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றோம். நாளைக்கே நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல நீங்க படிச்சிருக்கீங்களா தான் பார்ப்பாங்க. அன்லஸ் நீங்க படிக்கல அப்படின்னா they may reject you. ரைட். நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா 10+2+3 படிச்சிருக்கோமா ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ரைட். ஸோ கோத்தாரி கமிஷன் 3 விஷயம்: காமன் ஸ்கூல், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், 10+2+3 பேட்டர்ன். ரைட். அடுத்து நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 1968. நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் ரெண்டு உண்டு. ஒன்னு 1968, இன்னொன்னு 86. அதை அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா வரும். சரியா? 68, 86. ஸோ 68ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதான் என்ன அப்படின்னா இந்த 68 நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1960. போஸ்ட்
இண்டிபெண்டன்ஸ்ல வந்த ஒரு ஓவரால் ஒரு என்ன சொல்றது ஒரு ஓவராலா வந்த இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட் எல்லா மக்களுக்குமா வந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலிசி. நேஷ் பாலிசினா என்ன அப்படின்னா 1968ல வந்து அந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் தான். அண்ட் இட் ஸ்ட்ரெஸ் ஆன் த நீட் ஃபார் த ரேடிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இதுல இன்னொரு ஒரு விஷயம் தெரியணும். இந்த டைம்ல தான் என்ன அப்படின்னா எஜுகேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் மாத்துறாங்க. ஸ்கூல் எஜுகேஷனை கொஞ்சம் மாத்துறாங்க. ஸ்கூல் எஜுகேஷனை மாத்தி அந்த ரிசல்ட் வந்து ஹையர் எஜுகேஷன்ல கொண்டு வந்து வேர்ல்டு கிளாஸ் சரியா யூரோப்போட இல்ல வேற பெரிய பெரிய கண்ட்ரியோட அவங்களோட ஹையர் எஜுகேஷனோட கம்பீட் பண்ற அளவுக்கு என்ன கொண்டு வராங்க அப்படின்னா எஜுகேஷனை கொண்டு வராங்க. ஸோ பேஸ் வந்து இங்க போட்டதும் சரியா நிறைய விஷயங்கள் மாத்துறாங்க, நிறைய விஷயங்கள் ஆட் பண்றாங்க, எஜுகேஷன் நிறைய கத்து கொடுக்குறாங்க. பட் பர்டிகுலர் நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கலாம் சரியா என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க ஃபுல்லா நமக்கு தெரியாட்டா நீங்க இயரும் அந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968 ரைட் ரேடிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். வேற இதுல இருந்து ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அடுத்து இதுல உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய பெரிய ஒரு திங்க் டேங்க் மாதிரி உட்கார்ந்து யோசிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. பட் இதுலயும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும். அதையெல்லாம் களையிறதுக்காக தான் திரும்ப ஒரு பெரிய மாதிரி போட்டு நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 1960 அதை விட என்ன அப்படின்னா வெர்ஷன் 2.2 மாதிரி சொல்லாம விட்டது. அவங்க கொஞ்சம் சொல்ல என்ன சொல்றது ஒரு சில விஷயம் அவங்க சொல்ல மறந்துருப்பாங்க ரைட். ஒரு சில பகுதி அவங்க டச் பண்ணாமலே எடுத்திருப்பாங்க. ஏன்னா 68ல வந்து ஒகேஷன்ல அவங்க டச் பண்ணிருக்கவே மாட்டாங்க. மாரல் எஜுகேஷன் கிடையாது. 86 என்ன அப்படின்னா அதெல்லாம் வர்றாங்க. ஒகேஷனல் எஜுகேஷன் நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க ரைட். அண்ட் இதுலதான் என்ன அப்படின்னா யூனிவர்சல் பென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அப் டு 14 ரைட். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் உள்ள வருது. மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. நம்ம முன்னாடியே கொண்டு வந்துட்டோம் தமிழ்நாட்டுல. பட் நிறைய ஸ்டேட்ல என்ன அப்படின்னா மிட் டே மீல் ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு நிறைய எய்ட் கொடுக்குறாங்க பசங்களுக்கு நிறைய ஒரு ஒரு யூனிவர்சலா கொண்டு வர்றாங்க. பட் பொலிட்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 68ல உள்ளதையோ 86ல உள்ளதையோ நிறைய ஸ்டேட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஸ்டேட் வந்து they have their own autonomy right, they can modify it. ஸோ அந்த 86ல உள்ளதையோ இல்ல அதுக்கு முன்னாடி 68ல உள்ளதையோ அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுக்க மாட்டாங்க ரைட். இன்னொன்று தமிழ்நாடு மாதிரி ஆல்ரெடி ஒரு எஜுகேஷன் கேட்டகரியில டெவலப்பான ஒரு ஸ்டேட் வந்து 86 தான் பார்த்து சரி அந்த நேஷனல் பாலிசி எஜுகேஷன் 1986 இதை பார்த்துதான் நம்ம வளரணும் அவசியம். ஆல்ரெடி ஃபார் ரீச். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாடு கேரளா அவங்களாம் 86 கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க முன்னாடி போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அண்ட் ஃபைனலி த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டாவது ஸ்லைட் தெளிவாக பார்த்துக்கோங்க. த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. இதுலதான் என்ன அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அப் டு 6 to 14 கம்பல்சரி அப்படின்னு. பட் இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியா மாறுது சரியா. இந்த 2009 அப்புறம் என்ன மாறுது, அது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, நம்ம வீட்டுல இருக்க முடியாது. அந்த 6 to 14 நமக்கு இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல இருந்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் மேல ஃபர்ஸ்ட் கேஸ் ரைட். ரெண்டாவது அந்த அந்த ஏரியால உள்ள ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் சரியா. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்ம ஸ்கூல் போய் ஆகணும் ரைட். கடைசியில எங்க வருது அப்படின்னா கமிட்டி ஃபார் டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரைட். மூணாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2017 ப்ரப்போஸ்டு NHERA. ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில பார்ப்போம். ஒரு 2 ஸ்லைட் நான் கீழே போட்டிருக்கேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2017 எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 19 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷனல் பாலிசி NEPன்னு 2020 வந்திருக்கும். 19 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் வந்து 2020 இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும் ரைட். நம்ம இதை கீழே பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்? ஜஸ்ட் ஒரு முக்கியமா ஒரு 6 பாயிண்ட் தான். ஏன்னா 7th பாயிண்ட் நம்ம கீழே டீட்டெயிலா பார்ப்போம். 6 பாயிண்ட்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? எஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்க. கோத்தாரி கமிஷன் 1964 3 விஷயம். காமன் ஸ்கூல், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், 10+2+3. இந்த 10+2+3 தமிழ்நாடு எடுத்திருக்கும். இப்போ மற்றபடி காமன் ஸ்கூல் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கும், கம்பல்சரி கிடையாது. ஃப்ரீ எஜுகேஷன் நம்மகிட்ட இருந்திருக்கும். கோத்தாரி கமிஷன் வரதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். 10+2+3 நம்ம எடுத்திருக்கோம். அதான் தேவையானது மட்டும் தான் நம்ம எடுப்போம் எஜுகேஷன் ரைட். ஸோ யூஜிசி
டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் அவங்களோட ஐடியால இருந்து வந்த ஒரு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா யூஜிசி. எப்போ வருது அப்படின்னா டேட் செட்டப் ஆன் 28 டிசம்பர் 1953 அண்ட் பிகம் அ ஸ்டேச்சுவரி பாடி. 3 வருஷத்துல அட்டானமி வாங்கிடுறாங்க. ஸோ மெயின் ஆஃபீஸ் இன் நியூ டெல்லி அண்ட் இட் ஹஸ் 6 ரீஜனல் ஆஃபீஸ். சவுத் இந்தியால திருவாங்க. சரியா, இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதுல இருந்து அவங்க கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. மேபி மெயின் ஆஃபீஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. டேட் ரொம்ப முக்கியம். சரி, எந்த டேட்ல ஆரம்பிச்சாங்க, இப்போ வந்து அட்டானமஸ் ஆனாங்க. ஸோ யூஜிசியோட கரண்ட் சேர்மன் எம் ஜெகதீஷ் குமார். எம் ஜெகதீஷ் குமார் is our current chairman of UGC, and there are 54 central universities. So university oda list paaka porom. Enna university irukku? It starts with central, then state. So central university ngum எத்தனை மட்டும் பாத்துக்கோங்க. என்னலாம் அவ்வளோ இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. 54 central universities, right? University பார்க்கும்போது ஒரு ஸ்டேட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க யூஜிசி ஆக்ட் 1956 இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாலும் இந்த யூஜிசி ஆக்ட் 1956 படி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஸ்டேட்டோட ஃபண்டும் கிடைக்கும், சென்ட்ரலோட ஃபண்டும் கிடைக்கும். இல்லை நீ ஆரம்பிச்சுக்கோ ஓம் பாடு அப்படின்னு விட மாட்டாங்க. சென்ட்ரல் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபண்டு கொடுத்தே ஆகும். அது யூஜிசியோட ஒரு ரூல், ரைட்? ஸ்டேட் யூனிவர்சிட்டி அது. மற்றபடி எங்க விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க, ரைட்? அடுத்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இதுவும் எங்க வருது அப்படின்னா 1956. சரி, அந்த யூஜிசி ஆக்ட் படி தான் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் அப்போ உள்ள வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டீம்டு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ரெண்டு இன்ஸ்டிடியூட்டுக்கு அந்த டீம் டு பி யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூஷனோட யூனிவர்சிட்டியோட கம்பீட் பண்ற ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் தான். ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ்சி பெங்களூர், ரைட்? நீங்க டாப் கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன் கூகுள் அடிச்சீங்க அப்படின்னா லிஸ்ட்ல கண்டிப்பா ஐஏஎஸ்சி பெங்களூர் இருக்கும். ரெண்டாவது ஐஏஆர்ஐ, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், சரி, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், நியூ டெல்லி. இந்த ரெண்டும் தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்போ இன்ஸ்டிடியூட் தான். சரியா, இப்போ இன்ஸ்டிடியூட் தான். இப்போ என்னன்னா டீம் டு பி யூனிவர்சிட்டி. ரெண்டாவது மெட்டா யூனிவர்சிட்டி. மெட்டா யூனிவர்சிட்டி 12th 5 year பிளான்ல கடைசி 5 year பிளான். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 12th 5 year பிளான்ல தான் மெட்டா யூனிவர்சிட்டி வந்திருக்கும். இன்னும் நம்ம ஏரியால தான் அந்த மெட்டா யூனிவர்சிட்டி கொஞ்சம் இன்னும் பாப்புலர் ஆகல. பட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன அப்படின்னா மெட்டா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ மெட்டா யூனிவர்சிட்டினா என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஃப்ரீ ஃப்ரம் பிசிக்கல் பவுண்டரி and can operate in digital space. ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு டிஜிட்டல் யூனிவர்சிட்டி. இங்க உள்ள ரிசோர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க போவாங்க, அங்க உள்ள ரிசோர்ஸ் இங்க வருவாங்க, ரைட்? they can share their experience, right? their knowledge and all. எல்லாமே என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஸ்பேஸ்ல தான் இருக்கும், ரைட்? நேர்ல போயிட்டு தான் நடத்த மாட்டாங்க. சரி, எல்லாமே என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஸ்பேஸ் தான். ரெண்டும் சேர்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அண்ட் ஜாமியா மில்லா இஸ்லாமியா started its first step. இவங்க ரெண்டும் சேர்ந்து தான் என்ன கோர்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச அந்த மெட்டா யூனிவர்சிட்டி கீழே வர்ற விஷயம் தான் என்ன அப்படின்னா இது, ரைட்? அடுத்து ஏஐசிடிஇ. இதுக்கப்புறம் தான் நம்ம அப்ரிவேஷன் தான் பார்க்கணும், ரைட்? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஏஐசிடிஇ ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குலாம் கிரேட் கொடுக்குறவங்க இவங்க, ரைட்? ஸோ 1945 ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அப்ரிவேஷன் படிச்சுக்கணும் கேட்பாங்க, ரைட்? அண்ட் இட் ஹஸ் 10 ரீஜனல் ஆஃபீஸ். நீங்க இது யாரோட தான் பார்த்துக்கணும். ஏஐசிடிஇ ஃபுல்லா என்ன அப்படின்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் தான், இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், ரைட்? அந்த கேட்டகரி. அடுத்து சிஎஸ்ஐஆர் போது நெட் தான், சிஎஸ்ஐஆர் நெட், ரைட்? ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். And Council of Scientific and Industrial Research, one of the strongest body in India, right? அங்க உள்ள ஆட்கள் சாதாரண ஆட்களே கிடையாது. சிஎஸ்ஐஆர் இருக்கிறவங்க, இந்த சிஎஸ்ஐஆர் ஃபண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ரொம்ப 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 என்ன சொல்றது, அவங்க இந்தியாவோட அசட்னே சொல்லலாம் சிஎஸ்ஐஆர்ல இருக்கிறவங்க, ரைட்? 1942 Council of Scientific and Industrial Research. அடுத்து ICAR, Indian Council of Agriculture Research. It has over 101 institution. பவுண்டரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மட்டும் இல்ல, பக்கத்துல உள்ள நிறைய கண்ட்ரில என்ன அப்படின்னா ஏசி
ஐசிஏஆரோட இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்கு. சரியா? இந்தியால மட்டும் இல்ல, நிறைய கண்ட்ரீஸ்ல என்ன அப்படின்னா ஐசிஏஆரோட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இங்க தஞ்சாவூர்ல இருக்கும். ஏதோ ஐடிஆர்ஐ ஏதோ சொல்லுவாங்க, ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல. ஆக்சுவலி மயிலாடுதுறை தனி டிஸ்ட்ரிக்ட். ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், ஐசிஎஸ்எஸ்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச், 6 ரீஜனல் சென்டர் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அந்த அப்ரிவேஷன் கொஞ்சம் நேஷனல் டீச்சர் எஜுகேஷன். இன் கேஸ் நீங்க பிஎட் படிச்சீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப கேள்விப்படுவீங்க. என்சிடி அடிக்கடி சொல்லுவாங்க, என்சிடி நாம் என்சிடி. இப்ப நம்ம சொல்றோம் ஆர்ட் காலேஜ்ல யூஜிசி நாம் அவங்க என்ன என்சிடி நாம் அப்படின்னா, ஏன்னா அவங்க இது வந்து மோர் ஃபிராங்க், பிஎட் எம்எட் அந்த காலேஜஸ் கண்ட்ரோல் பண்ற அத்தாரிட்டி இவங்கள்ட்ட தான் இருக்கு. என்சிடி for spelling mistake, for qualifying teacher and teacher qualities. And NAC காலேஜஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு NACோட ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரியும். அவன் வந்துட்டான் அப்படின்னாலே, வரப்போறான் அப்படின்னாலே பயப்படுவாங்க. ரைட்? இப்போ கொஞ்சம் மாறிட்டு கிரேட் எல்லாம் இப்போ யாரும் கொடுக்கறது இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். A++லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரே விஷயம் தான், அப்ரூவ்டு நான் அப்ரூவ்டு. சிம்பிள். ஒன்னு அப்ரூவ்டு NAC அப்ரூவ்டு, இல்ல அப்படின்னா நாட் அப்ரூவ்ட். முன்னாடிதான் A++, A+B, C. இப்ப அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. NAC, then NBA, again for technical engineering, NBA. எங்க காலேஜ்ல அடுத்த செம் வருவாங்க NBA. அடுத்து CABE, சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆன் எஜுகேஷன். CABE யூஜிசி மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனோட என்ன அப்படின்னா CABE, சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆன் எஜுகேஷன், 1935. ரைட்? அது போக இதெல்லாம் ரீசெண்டா வந்த கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். ஸ்வயம் அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் அடிக்கடி கேட்பாங்க பேப்பர் ஒன்ல ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல. இந்த ஸ்வயம் கியான், ரைட்? என்டிஏ உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாளாவே ரொம்ப பிரபலமான ஒரு நேம். என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. And GAN, Global Initiative for Academic Network. Through this we can watch lectures on YouTube channel மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Right? Given by words. Then SWAYAM abbreviation என்ன அப்படின்னா study works of active learning for young aspiring mind. It is a MOOC based initiative of government, free of cost. So MOOC பொறுத்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வேர்ல்டு ஃபேமஸ் யூனிவர்சிட்டிகள் they provide a short term course. ரொம்ப ஷார்ட் டேர்மா என்ன அப்படின்னா ஒரு 3 months ஒரு 4 months நிறைய ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அவங்களாம் என்ன அப்படின்னா MOOC கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு சில கோர்சஸ் ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு சில பேர் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் வந்து ஃபுல்லா என்ன அப்படின்னா பேமெண்ட் தான். பட் ஸ்வயம் என்ன